ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 500 கிராம் அளவுக்கு தான் சோப் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். 500 கிராம் அளவுக்கு நான் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பட்டர், கேஸ்ட்ரோ ஆயில், பாம் ஆயில், அது போக ஆலிவ் ஆயிலே நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஆயிலையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் 500 கிராமுக்கு. அதுக்கப்புறம் முல்தானி மெட்டியை நம்ம அழகாக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணுறப்ப தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம முல்தானி மெட்டி எடுத்து பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மீதியை நம்ம அப்படியே வந்து பாக்ஸில் வச்சுக்கலாம். நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறது இல்லை. அப்பப்போ தேவைப்படுறப்ப மட்டும் நான் எடுத்து பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். இந்த முல்தானி மெட்டியோட நம்ம இன்றைக்கி என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காப்பி தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த முல்தானி மெட்டி நம்மளுக்கு இந்த சுண்ணாம்பு கல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கல் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப ஹார்டாக வந்து கல் இருக்காது, உடைக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கும். 1/2 kg 1 kg அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி பொடியாகவும் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிது. அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஆயிலை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளெண்டர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கையில் வந்து நான் மிக்ஸ் பண்ணலை. பிளெண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஆயில் வந்து சீக்கிரமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஆயில் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பட்ரு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் சூடு ஆறின உடனே நீங்கள் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஆயிலோட முல்தானி மெட்டி அண்டு காப்பி தூள் ரெண்டையுமே நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். முல்தானி மெட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, காப்பி தூளில் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி 2 ரூபா பாக்கெட் கிடைக்கிது இல்லையா, அதில் வந்துட்டு நான் 2 பாக்கெட் இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா நம்ம வந்துட்டு ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முல்தானி மெட்டியவும் காப்பி தூளையும் நம்ம வாட்டரோட நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலோடையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு மெத்தட் வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக பொடியை வந்துட்டு ஆயிலோட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த சோப் வந்து எப்படி டிசைனில் வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னா இப்போ நான் மிக்ஸ் பண்ண ப்ராசஸ் படி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை ஆயிலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு டிஎம் வாட்டரோட காப்பி தூளையும் முல்தானி மெட்டி பொடியவும் நல்லா தண்ணியோடு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஐஸ் க்யூபாக நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஒரு மெத்தடும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது வாட்டரோட காப்பி தூளையும் அதுக்கப்புறம் முல்தானி மெட்டியவும் ரொம்ப வந்து நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த பொடிகள்லாம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி நான் பண்ணேன், ஆயிலோடு வந்துட்டு பொடியவும் முல்தானி மெட்டியும் நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மெத்தடையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். மொத்தம் இதை வந்துட்டு நம்ம 3 மெத்தடில் நம்ம இந்த சோப்பு வந்து தயார் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இந்த மெத்தடை நான் எதுக்காண்டி பண்ணேன் அப்படிங்கிறத உண்மையிலேங்க இந்த சோப்பு வந்து எனக்கு அவ்வளோ டிசைனாக வந்திருந்தது. இதில் நம்ம வந்துட்டு எந்த விதமான கலரும் நம்ம வந்து சேர்க்கவே இல்லை. பொதுவாக முல்தானி மெட்டி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அழகான கலரில் எப்போயுமே கிடைக்கும். அதோடு அந்த காப்பி தூளை நம்ம கலக்கிறப்ப அந்த லைட்டு சாண்டலோட இந்த ப்ரௌன் கலர் லைட்டாக நம்மளுக்கு அப்படியே வந்து மிக்ஸ் ஆகி வரப்போ சோப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் சென்ட் வேணும்னா நீங்கள் நல்ல சென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிறையா சென்ட் வகைகள் நம்மளுக்கு கிடைக்கிது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மனம் வேணும் அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு அழகாக வந்து ஆயிலோட முல்தானி மெட்டி அண்டு காப்பி தூள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சரியான பதத்தில் இருக்குது. இதை நான் அப்படியே வந்து மோல்டில் வந்து ஊற்ற போகிறேன்.
ஊற்றிட்டு மோல்ட்லேருந்து நான் சோப்பு வந்து எடுக்கிறத நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் நான் மோல்டில் ஊற்றுறதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணனால இந்த வீடியோவில் நான் அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலை. ஆனால் இந்த மிக்சிங் ப்ராசஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு நம்மளுக்கு ஆயிலோட நம்ம இந்த முல்தானி மெட்டியும் காப்பித்தூளையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு பதம் வரணும் இல்லையா? ஃபஸ்ட்டு லிக்யூடாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக திக்னஸ் வந்துடும். அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓவர் திக்னஸ்க்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, 4வது ஸ்டேஜுக்குள்ளே போயிடக்கூடாது. 3வது ஸ்டேஜ்லேயே நம்ம மோல்டில் ஊற்றிடணும். ரொம்ப லிக்விடாக நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னாலும் சோப்பு வந்து சரியாக வராது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வந்துட்டு மிக்சிங் வந்து பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் மோல்டில் ஊற்றிட்டேன். அடுத்த நாள் இந்த சோப்பை வந்து நம்ம மோல்டில் வந்து எடுக்க போகிறோம். 70 கிராம் அளவுக்கு தான் நான் மோல்டில் வந்துட்டு சோப்பை வந்து நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த முல்தானி மெட்டி சோப்பு வந்து எந்த கலரில் கிடைக்குமோ சேம் அதே கலர் தான். ப்ளஸ் அதில் வந்துட்டு நம்ம காப்பித்தூள் சேர்த்த உடனேயே அந்த டிசைன் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வரும்னு பாருங்கள். ஆனால் இதே இது நம்ம காப்பித்தூளையும் முல்தானி மெட்டியும் தண்ணியில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி வந்திருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் மோல்டுலேருந்து சோப்பு வந்து எடுக்க போகிறேன். இப்போயே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக புள்ளி புள்ளியாக நம்மளுக்கு அந்த காப்பித்தூள் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எதுவுமே டிசைன் பண்ணலை. நம்ம இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலை, எந்த விதமான கலரும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலை. ரொம்ப அருமையாக சோப்பு வந்து வந்திருந்தது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோ கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இன்னொரு மோல்டுலேருந்து நான் தேங்காய் எண்ணெய் சோப்பு வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு மோல்டில் ரெடி பண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த சோப்பை தான் இப்போ நான் வந்துட்டு வெளியில் எடுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சோப்பு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல அழகான ஒரு லைட் சாண்டல் கலரில் இருக்கும் தேங்காய் எண்ணெய் சோப்பு. ஏன்னா நம்ம பட்ரு வந்து நம்ம ஆட் பண்ணுறனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்குற கேள்வி, சோப்பு சீக்கிரம் கரையுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு இதில் சோப்பு வந்து கெட்டித்தன்மை ஆகிறதுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம சேர்க்கலை. உதாரணத்துக்கு இதில் வந்துட்டு மெழுகுக்கு சேர்க்குற அந்த இதெல்லாம் வேக்ஸு இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே இதில் சேர்க்கலை. அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சோப்பு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் கரையாது. ஏன்னா நம்மளோட சோப்பு வந்து மெழுகு மாதிரி வந்து சோப்பு இருக்காது. ஏன்னா நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற சோப்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஹோம்மேட் சோப்ஸை வந்து நீங்கள் பார்க்குறப்ப இது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் பார்க்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீக்கிரம் கரையும் தான், ஆனால் வந்துட்டு சோப்பில் வந்து நுரை வந்து அதிகமாக வரும். அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைட்டாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு பாடியில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் உடம்புல நீங்கள் வந்துட்டு சோப்பை வந்து அப்ளை பண்ணாலே போதும், அவ்வளோ நுரை வரும். நம்ம நார்மல் சோப்பை நம்ம வந்துட்டு ரொம்ப சோப்பை வந்து நம்ம அதிகமாக பாடியில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாகவே நம்ம இந்த சோப்பை வந்து பாடியில் அப்ளை பண்ணோனாலே நல்லா நுரை வரும். அப்போ நீண்ட நாட்கள் உங்களுக்கு இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் இது தான். நம்ம பயன்படுத்துகிற முறையை வந்து நம்ம நல்லா ஹோம்மேட் சோப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சோப்பு வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிற நாட்கள் வந்து கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளோட முல்தானி மெட்டி அண்டு காப்பித்தூள் சோப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சோப்பும் வந்து ரெடியாக இருக்குது. நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஹோம்மேட் சோப்பு வந்து பயன்படுத்துகிறப்ப சீக்கிரம் கரைஞ்சிருது ஒன்று. 2வது வந்துட்டு இந்த ஹோம்மேட் சோப்புக்கும் நம்மளோட எப்போயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்புக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குது. நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக இந்த ஹோம்மேட் சோப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம ஹோம்மேட் சோப்பில் நுரைத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக கரையவும் செய்யும். அதை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், காப்பித்தூள் அண்டு முல்தானி மெட்டி மிக்ஸ் பண்ண சோப்பை வந்துட்டு நான் மோல்டில் ஊற்றின பிறகு மீதி இருந்ததை சாக்லேட் மோல்டில் நான் ஊற்றி வச்சுருந்தேன்.
சாக்லேட் மோல்ட்லேருந்து இந்த சோப்பு வந்து நான் எடுக்கிறப்ப அப்படியே சாக்லேட் மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் சோப்பு வந்து ரெடி பண்ணுறப்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சாக்லேட் நினச்சி அவங்க வந்துட்டு வாயில் வந்து போட்டுறக்கூடாது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட சாக்லேட் சோப்பு வந்து ரெடியாக இருக்குது. இந்த சோப்பு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம இந்த சோப்பு வந்து பயன்படுத்தலாம். இந்த சோப்பில் எவ்வளோ நுரை வருது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சாக்லேட் சோப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து காயணும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம பீஸாக வந்துட்டு நம்ம உடச்சி ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் நம்ம நிறைய சோப்ஸ் வந்து நம்ம தயார் பண்ணுற வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சோப்பு சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பாய்.